நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறைக்கு முக்கிய பங்கு. கோவையில் நடைபெற்ற கோயம்புத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. கோயம்புத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷனின் 5வது பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயம்புத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் டாக் அமைப்பின் 5வது புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக செல்வராஜு, செயலாளராக விஷ்ணு வசந்த்குமார் மற்றும் பொருளாளராக பிரஜேஷ் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய செயற்குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் அறிவிக்கப்பட்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் லுந்த் கலந்து கொண்டு பேசினார். The next thing is the industry is growing rapidly. For example, we have new semiconductor industry coming up. And our guest of honor, Mr. Karthikeyan, and we would like to welcome CAL President, our Coimbatore Tourism Officer, Mr. Jagdishwari Madam, and all to join this today our support and collaboration. இந்த கடமையை முடிந்த எனக்கு மனம் நெகிழ்ச்சி அடை. All our tax members as well, all executive members as well. நான் டி செல்வராஜ், பிரசிடென்ட் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் 5th இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த ஹேப்பி மூமெண்ட்டில் நீங்கள் இந்த வீடியோ கவரேஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னுடைய அசோசியேஷன் சார்பாகவும் எங்களுடைய செக்ரட்டரி மிஸ்டர் சி விஷ்ணு வசந்த்குமார் அண்ட் மிஸ்டர் பிரஜேஷ் ட்ரெஷரர் அவர் சார்பாகவும் அசோசியேஷன் மெம்பர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன்